ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்க 118 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 70 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டையும் இலங்கையும் இணைக்கும் முக்கிய போக்குவரத்து முனையமாக திகழ்ந்த தனுஷ்கோடி குறித்த நினைவலைகள் மீண்டும் எழுந்துள்ளன. தமிழக கடலோடிகள் இலங்கை தலைநகர் கொழும்புவுடன் பேணி வந்த நெருங்கிய வணிக கலாச்சார உறவில் தனுஷ்கோடி முக்கிய பங்கு வகித்தது. தமிழகத்தின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை நெடுங்காலமாக படகுகள் வாயிலாக சரக்கு போக்குவரத்து நடைபெற்று வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை, தனுஷ்கோடி, தலைமன்னார், கொழும்பு ஆகியவற்றை இணைக்கும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரை ரயில் பயணம், அங்கிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் பயணம், அங்கிருந்து கொழும்புவிற்கு ரயில் பயணம், இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்தால் போதும். 1914 தொடங்கிய இந்த திட்டத்தின் மூலம் தனுஷ்கோடி, தலைமன்னார் ஊர்களிலிருந்து நகரங்களாக வளர்ந்தன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாக தனுஷ்கோடி உருவெடுத்தது. படகுத்துறை, ரயில் நிலையம், அஞ்சல் நிலையம் போன்ற புதிய கட்டுமானங்களால் தனுஷ்கோடி செழித்தது. ஆயிரத்து 1964 ஏற்பட்ட புயலால் தனுஷ்கோடி கடலுக்குள் மூழ்கியது. அதற்கு பிறகு மனிதர்கள் வசிக்க முடியாத பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்கப்படவில்லை. விமான சேவை அனைத்து தரப்பினருக்கும் உகந்ததாக இல்லை. எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்துக்கு தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறையின் கீழ் இயங்கும் தமிழக கடல்சார் வாரியம் 118 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 மணி நேரத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு சென்றுவிட முடியும் என்று கூறப்படுகிறது. இதற்காக ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல இலங்கை அரசு தலைமன்னார் துறைமுகத்தை சீரமைக்க வேண்டும். மத்திய அரசு ஒப்புதல் கிடைக்காததால் இந்த திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்குவதில் தாமதம் நீடிப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.